ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्ररहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः। दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्ररहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः। पेज नंबर 38 श्लोकम 61 61। अज्ञानसर्पदष्टस्य ब्रह्माज्ञानौषधं विना किमु वेदैश्च शास्त्रैश्च किमु मन्त्रैर्किमौषधैः। अज्ञानसर्पदष्टस्य ब्रह्मज्ञानौषधं विना किमु वेदैश्च शास्त्रैश्च किमु मन्त्रैर्किमौषधैः। चूडामणियोடைய இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் வந்து ஸ்லோகம் 49. அதில் வந்து சிஷ்யன் வந்து 7 கேள்வி கேட்குறான். அந்த 7 கேள்வி என்னங்கிறது உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். அதனால நான் சொல்ல போகிறதில்ல. ஸ்லோகம் 49 சரியா? அந்த கேள்வி கேட்ட உடனே குருவானவர் வந்து டைரக்டாக உபதேசம் வந்து ஆரம்பிக்காம அந்த சிஷ்யனை வந்து ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுறார். அப்ரிஷியேட் பண்ணிட்டு சிஷ்யனுடைய க்ளோரி எப்படி, இந்த ஞானத்துடைய பிரசன்ஸா க்ளோரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானத்தை வந்து எந்த பர்ஸ்பெக்டிவ்ல கேட்கணும், எப்படி இந்த சாஸ்திரத்தை படிக்கணும்
எல்லா படிப்பு மாதிரி இதுவும் ஒரு படிப்பு அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம். நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இதை படிக்கணும், எந்த நோக்கத்தில் இதை படிக்கணும், எதை இலக்காக கொண்டு இதை படிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுற. ஏன்னா உபதேசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்டோ இல்லை தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஏற்பட்டோ அதற்கு ப்ரிவென்ஷனாக வந்து இங்கே குரு வந்து 58லேருந்து ஆரம்பித்து, அதாவது 50லேருந்து ஆரம்பித்து 73 72 மட்டும் இந்த ஞானத்தோடைய மகிமையை வந்து எடுத்து சொல்லி, நீ எதற்காக நீ இந்த கிளாஸை கேட்கணும், எதற்காக நீங்கள் இங்கே வரணும் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடக்ஷனில் எப்படி சங்கரர் சொன்னாரோ அதே விஷயத்தை வந்து இங்கே எம்ஃபசைஸ் பண்ணி, நமக்கு வந்து இந்த மோட்சங்கிறது வந்து நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். வேதம் கொடுக்குற கோல் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து ஒரு ஸ்டெப்பு ஃபர்தராக எப்படி கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னா, இது என்னுடைய கோல் அப்படின்னு ஆகணும். எந்த விஷயம் என்னுடையது ஆறுதோ அப்போ என்ன பண்ணுவேன், என்னுடைய கோல் அடையனா தலைகீழ நின்னாவது அதை நான் அடைஞ்சே தீருவேன். அப்போ தான் எனக்கு மேக்சிமம் அதில் எஃபர்ட் போட முடியும், அதில் பிரவர்த்தி பண்ண முடியும். அப்போது எஜுகேட் ஆக 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 நான் கிராஜுவேட் ஆகணும். இந்த விஷயம் புரிய புரிய புரிய, ஓ என்னை பற்றி சொல்கிறது என்னுடைய லட்சியம், ஓ குரு சிஷ்யனுக்கு லட்சியத்தை சொல்கிறார், வேதம் வந்து லட்சியத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது போய் இது என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறத மோட்சம் வந்து என்னுடைய கோல் ஆகணும். அப்படி அந்த கோல் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு நான் என்ன செய்யணும், கரெக்டா, அதை வந்து டீட்டெயிலாக இனிமேல் சொல்ல போகிறார். எப்படி செய்யணும், என்ன செய்யணும். அதற்கு முன்னாடி அந்த கோல் என்னது அப்படின்னா, என்னை பற்றின ஞானம் தான் கோல். இதை நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்கிறீங்களே அப்படின்னா, இதை நீங்கள் சப்போஸ் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அடித்து உங்களை எழுப்பினே வச்சுக்கோங்களேன், ஞானா தேவ மோட்சம், ஞானம் தான் மோட்சம் அப்படின்னு நீங்கள் நேச்சுரலாக சொல்லணும். அந்த அளவுக்கு இது வந்து நம்மளுடைய மனசில் போய் பதியணும், புத்தியில் ரெஜிஸ்டர் ஆகணும். அப்போது அந்த ஞானமானது வந்து அகம் பிரம்ம அஸ்மி, அந்த பிரம்மன் பரமாத்மா நான் தான். அப்போ என்னுடைய உண்மையான நேச்சர், என்னை பற்றின அறிவு என்னது, இந்த அல்ப ஜீவா நான் அல்ல, அந்த பரமாத்மா சர்வஜ்ஞா ஜெகத்காரணம் பிரம்ம நானே அப்படிங்கிற ஞானத்தினால எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சம்சாரம் பந்தம் எல்லாம் நீங்கிறது. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, நான் பாதுகாப்புக்காக இதெல்லாம் செய்யணும், எனக்கு பாதுகாப்பு படுத்திக்கணும், கரெக்ட், எனக்கு நான் இந்த உலகத்துக்கு உட்பட்டிருக்கேன், என்னுடைய குடும்பத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கிற நோஷன்லேருந்து நான் ஃப்ரீடம் அடையணும். அப்போ எனக்கு ஐ எம் த எவர் ஃப்ரீங்கிற அறிவு வந்து இந்த அகம் பிரம்ம அஸ்மி தி அப்படிங்கிற ஞானத்தினால தான் ஏற்படும். அப்படி இந்த ஞானத்தை படித்து, அதுதான் ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது, என்னை பற்றி புரிஞ்சுக்கிறது தான் லட்சியத்தை அடையிறதாக நம்ம பார்த்தோம். அதில் என்ன எச்சரிக்கை பண்ணுறார் அப்படின்னா, நேச்சுரலாக ஒரு விஷயம் புதுசாக தெரியும் போது, படிக்கும்போது, அதை உணரும் போது, அதை பற்றி டீப்பாக புரிய 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 என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போகும்போது நம்மளுடைய இன்டலெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், புத்தி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், நேச்சுரலாக இந்த சப்ஜெக்டில் என்ன சொல்லியிருக்கு, அந்த சப்ஜெக்டில் என்ன சொல்லியிருக்கு, இந்த விவேக சுடாமணி இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு, இந்த அனாலிசிஸ் பண்ணணும். ஆனால் இதை வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஒரு கேமாக இல்லை ஒரு பாண்டித்யத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி, உனக்கு தெரியுமா நான் வந்து 17 கிளாஸ் போயிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரதர்ஷனம் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், உங்களுக்கு நீங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான நேம் ஃபேமும் கிடைக்கும். ஓ எக்ஸலண்ட், நம்ம குடும்பத்தில் நீ ஒத்தி தான் இந்த மாதிரி ஏதோ போய் படிக்கிற, ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாரையும் புகழ்வா. இப்போ நீங்கள் தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னும் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். அப்போ இந்த படிப்பு வந்து, இந்த ஸ்டடீஸ் வந்து அந்த விஷயத்துக்காக பண்ணுறோமா, இல்லை ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்காகவும், இன்டலெக்சுவலாக எனக்கு என்ன நானே
அப்லிஃப்ட் பண்ணிக்காக படிக்கிறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படி பண்ணினா எந்த நோக்கத்துக்காக சாஸ்திரமானது மோட்சமானது இந்த சாஸ்திர படிப்பு இருக்கோ அது உனக்கு கிடைக்காது. நிஷ்பலஹா. அப்போ எந்த நோக்கத்துக்காக படிக்கணும், என்ன கோலை வச்சு படிக்கணும் அப்படின்னா, இந்த ஞானம் என்னுடைய ஞானம், என்னை பத்தி நான் சரியா தெரிஞ்சுக்காம இருக்கேன், இதை புரிஞ்சுக்கிறது மூலியமா, இந்த ஸ்லோகங்களை படிக்கிறது மூலியமா, சப்ஜெக்ட் அனலைஸ் பண்ணுறது மூலியமா என்னை பத்தின இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன், மிஸ்கன்க்ளூஷன் இது எல்லாமே நீக்கப்படுறது. ஹென்ஸ் எந்த சம்சார பந்தங்கள்ல நான் மாட்டின்னு இருக்கேனோ அதுலேருந்து நான் விடுபடுறேன். அந்த விடுபடுறது தான் முக்தின்னு சொல்றோம், அதுதான் ஃப்ரீடம்னு சொல்றோம், அதுதான் மோக்ஷம்னு சொல்றோம். நீங்க பண்றக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல பிசிக்கலாவோ எந்த எக்ஸ்டர்னலா எந்த மாற்றமும் இருக்காது. இன்டர்னலி என்னெல்லாம் நீங்க துக்கம் துயரம் கிளச்சஸ்ல இருந்தேலோ எல்லாத்துலேருந்தும் ஃப்ரீயா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல தான் இந்த விஷயம் பயன்படுறது. அது இல்லாம நம்ம ஓ விவேக் சூடாமணியா 1/2 hour நான் பேசுவேனே, உபனிஷத்தா 1 hour கூட பேசுவேன், இந்த ஸ்லோகமா என்னன்னு நான் சொல்றேன், மனப்பாடமா ஒப்பிக்கிறேன் பகவத்கீதாவை. அப்படி நம்ம இந்த பாண்டித்யத்திலையும் ஸ்காலர்ஷிப்ல போய் மாட்டின்றோம் அப்படின்னா எச்சரிக்கை பண்றார், அப்படி போய் மாட்டிக்காத. பண்ணினேன்னா இதோடைய ஆப்ஜெக்டிவ் சாஸ்திரத்தோடைய என்ன பர்பஸோ அது ஒன்னால அடைய முடியாது. இவ்வளோ நீ எஃபர்ட் போட்டும் அது நிஷ்பலம் ஆயிடும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு, இந்த ஞானமானது இப்படி இந்த எல்லாமே புக்கிஷ் நாலேஜ்னு சொல்லுவோம் தெரியுமோ, கிடுகிடுன்னு படிச்சு அப்படியே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுவோம். ஆனா உண்மையாவே என்ன சொல்லியிருக்கு, எப்படி அது அப்ளை ஆகிறது அப்படின்னு கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெலவென்ஸே நமக்கு ஒன்றும் புரியாம இருக்கும் சில இடத்துல. சரியா? அப்படி இந்த இந்த பிரம்மன் ஆத்மன் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அகம் ஜீவாத்மா பரமாத்மா, ஓ பரமாத்மா ஜீவாத்மா, அந்த பிரம்மன் இந்த ஆத்மா, இப்படி ஆப்ஜெக்டிவாவே நம்ம டீல் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேரு பரோக்ஷ ஞானம். இந்த ஞானம் எப்படிப்பட்டது? என்ன பத்தின ஞானம், நான் ஓன பண்ண வேண்டிய விஷயம், என்னுடைய தன்மை, என்ன பத்தின உண்மை. அப்படி எப்ப நான் ஓஹோஹோ நான் இப்படிதான், நான் தான் அந்த பிரம்மன் அப்படிங்கிற ஞானமானது எனக்கு ஏற்படுறதோ அது அபரோக்ஷ ஞானம். அந்த அபரோக்ஷ ஞானத்தை தான் இப்போ ஆரம்பிக்கப்படுற அந்த சப்ஜெக்டை பத்தி தான் சொல்ல போறேன். அப்போ இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சம்சாரம் எப்படி வெளிப்படுறது அப்படின்னா, எனக்கு ஏற்படக்கூடிய சுக துக்கங்கள்ல, எனக்கு ஏற்படக்கூடிய விருப்பு வெறுப்புல, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்ல, எனக்கு ஏற்படக்கூடிய எமோஷனல் ப்ராப்ளம்ஸ்ல, எனக்கு ஏற்படக்கூடிய இன்டெலெக்சுவல் லிமிட்டேஷன்ஸ்ல என் சம்சாரம்ங்கிறது வெளிப்படுறது. கரெக்ட்? அந்த விஷயத்தை நீக்கிறது தான் இந்த ஞானமானது செய்யறது. அதை எப்ப முடியும் அப்படின்னா, நான் தான் சாஸ்திரம் சொல்றக்கூடிய அந்த சப்ஜெக்ட் மேட்டர் அகம் அப்படின்னு தெல்ல தெளிவா இப்ப எவ்வளோ கன்விக்ஷனா நான் அப்படின்னா இந்த உடம்பு மனசுங்கிற எண்ணம் நமக்கு வருதோ, அதே இது ஆப்போசிட்ல நான்கிற சொல்லுக்கு பிரம்ம பரமாத்மா அப்படின்னு கிளியரா வரணும். அப்படி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எல்லா விதமான பந்தங்கள் சம்சாரங்கள் இது எல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னு நமக்கு இங்க கேரண்டி கொடுக்கற. சரியா? அதனால நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடைசியில 61ல பாம்பு ஸ்னேக் பைட்டுக்கு, பாம்பு கடிக்கு எது ஔஷதமா இருக்கும்? கரெக்ட்? அந்த ஆன்டி வெனம் எப்படி அந்த விஷயத்துக்கு ஔஷதமோ, அதே மாதிரி இந்த சம்சாரத்துடைய மூல காரணம் என்னது? அஜ்ஞானம். என்ன அஜ்ஞானம்? இக்னரன்ஸ். என்ன இக்னரன்ஸ்? செல்ஃப் இக்னரன்ஸ். எல்லாம் இங்க வந்துடணும்.
ஸோ நம்ம ஜாக்கிரதையா இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நான்கிற வார்த்தை ஐ ஆம், ஐ அப்படின்னு சொல்லும் போது மாத்தி மாத்தி சொல்லுவோம். என்னது, இப்ப இருக்கிற ஜீவாவா சொல்லி ஒரு சாதனை பண்ணி ஞானத்தை அடையிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் பேரலா அகம் அகம் நான் நாங்கிறதுக்கு வந்து எது உண்மையான ட்ரூ நேச்சரோ அதையும் சொல்லிண்டே வருவோம். அப்ப நீங்க ஜாக்கிரதையா கவனிச்சுட்டே வந்தேன்னா இது ரெண்டுத்தையுமே பேரலா சொல்லுவோம். கரெக்ட்? யாரு இந்த டெல்யூஷன்ல இருக்காலோ, யாரு அந்த சம்சாரியா இருக்காரோ, அந்த சம்சாரியாவும் சில நேரத்தில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் எவர் ஃப்ரீ ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய உண்மையான நேச்சர், ரியல் நேச்சர் ஆத்மாவையும் நான் சொல்லிட்டு வருவோம். அப்போ எது கோல், எது வந்து மீன்ஸ், எங்க போயின்னு இருக்கோம், யாரு அதை டிராவல் பண்றா. அப்போ முமுக்ஷு அஜ்ஞானிங்கிற கான்டெக்ட்ல வந்து இந்த ஜீவா சம்சாரிய நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நீ இதை பண்ற, உனக்கு அது இதுன்னு சொல்லிட்டு வருவோம். அதே நேரத்தில் கன்க்ளூஷன், சாஸ்திரத்துடைய ஃபைனல் முடிந்த முடிவு என்ன, அந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது அதுதான் நீன்னு சொல்லும் போது அங்கேயும் நான் சொல்லுவோம். ஸோ எந்த கான்டெக்ட்ல எதை பயன்படுத்துறோம், எப்படி யூஸ் பண்றோங்கிறத நீங்க க்ளோஸா கவனிச்சுட்டு வரணும். சரியா? இது ஒரு சைடு நோட். அப்படி இந்த அஜ்ஞானமானது வந்து மூல காரணம், செல்ஃப் இக்னரன்ஸ் தான் எனக்கு இருக்கக்கூடிய, இப்ப சொல்றேன் பாருங்க, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சம்சாரம். அது எப்படி நீங்கும்? என்ன பத்தி நான் முழுமையா புரிஞ்சுட்டேன் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா நீங்கிடும். அப்போ அஜ்ஞானத்துக்கு ஆப்போசிட் எது? அஜ்ஞானத்துக்கு ஆப்போசிட் எது? ஞானம். சோ எல்லாருக்கும் 1 மார்க் டிக். சொல்லியிருக்கேன் நான். இது இருட்டை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இருட்டா இருக்குன்னா என்ன பண்ணணும்? இருட்டா இருக்குன்னா படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த கான்டெக்ட்ல வந்து இருட்டை நீக்கிறதுக்கு வெளிச்சம், லைட்டு போட்டாகணும். கரெக்ட்? வேற என்ன பண்ணாலும் உனக்கு ரூம்ல இருக்கிறது, அந்த இடத்துல இருக்கிறது தெரியாது. எப்படி வந்து இருட்டுக்கு ஆப்போசிட் வந்து லைட்டோ, அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு ஞானம் தான். என்ன ஞானம்? ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞான ஔஷதம். அப்போ அஜ்ஞானத்தை வந்து சர்ப்ப திருஷ்டா, அதாவது பாம்பு வந்து உன்னை கடிச்சா மாதிரி, அதாவது அந்த விஷயத்தை அஜ்ஞானத்துக்கு உட்பட்டிருக்க, அஃபெக்ட் ஆயிருக்கேன்னு சொல்றத வந்து ஒரு ஸ்னேக் பைட்ல ஒப்பிட்டு அதுக்கு ஔஷதம் என்னது? பிரம்ம ஞானம் அல்லது ஆத்ம ஞானம். இதை தவிர நீ என்னதான் வேத அத்தியனம் பண்ணாலும், என்னதான் நீ கணபாடிகள் ஆனாலும், என்னதான் நீ பாராயணம் பண்ணி, என்னெல்லாம் கிரந்தங்கள் படிச்சு, எவ்வளோதான் நீ பூஜை யஜ்ஞம் மகா யஜ்ஞம் என்னெல்லாம் நீ பண்ணினாலும், நவராத்திரி வேற வருது, இன்னும் தீவிரமா நம்ம 9 நாளும் வழிபடுவோம், எவ்வளவுதான் நீ பூஜை பண்ணாலும் பிரம்ம ஞானம் இல்லைன்னா நீ என்ன தேடின்னு இருக்கையோ, ஆக்சுவலா என்ன கேட்ப பகவான்கிட்ட? நான் ஒன்னும் நன்னா உனக்கு பூஜை பண்ணணும். அது ரொம்ப கம்மி பேர் கேட்பா. ஃபண்டமெண்டலா எதுக்கு பண்றோம்? அந்த பூஜை பண்றதுலயும், பகவானை வழிபடுறதுலயும், அந்த தேவியை நினைக்கிறதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை நன்னா கேப்சர் பண்ணணும் நீங்க. சீக்ரெட் அது. நவராத்திரி அதெல்லாம் பூஜை பண்ணணும், அதனால பண்ணிட்டு இருக்கேன் மேலாக அது சொன்னாலும், யூ ஃபைண்ட் அ வெரி வெரி சட்டில் சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டூயிங் தி பூஜா. போய் வெத்தலை பாக்கு வாங்குறதுனா எவ்வளோ ஜாய், வெத்தலை பாக்கு கொடுக்கறது எவ்வளோ ஜாய். சீக்ரெட் வந்து அங்க இருக்கு. கரெக்ட்? இங்க ப்ரோக்ராம்லாம் பண்ண போறா, எல்லாரும் வந்து ப்ரோக்ராம் கச்சேரி எல்லாம் கேட்பா. ஏன் கேட்கறா? அந்த சங்கீதத்துல, அந்த ப்ரோக்ராம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய். அந்த காலத்துல கர்ச்சீஃப் எடுத்துன்னு போய் அழுதுண்டே படம் பாப்பா. கரெக்ட்? இப்ப டிஷ்யூ பேப்பர் வந்துருது. அழறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ சீக்ரெட் வந்து உனக்கு ஹாப்பினஸ். அப்ப நீ எதை கண்டினியூஸா தேடின்னு இருக்க? சந்தோஷம் 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 சந்தோஷம், ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ். அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் நீ கண்டினியூஸா போட்டு இருக்க. அப்ப என்ன பண்ற? உனக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து பர்மனண்டா இருந்துடணும். கரெக்ட்? அதானே உன்னுடைய எஃபர்ட். ஓகே, இந்த விஷயம் பண்ணிட்டேன், நல்லா எல்லாம் நவராத்திரி நல்லபடியா முடிஞ்சது, அப்பாடா இனிமே எனக்கு சந்தோஷம் வேண்டாம், வந்ததே போதும், இதுவே. அப்படி யாரும் சொல்றது இல்லை.
அடுத்த நவராத்திரிக்கு திரும்பி எல்லா பூஜையும் பண்றோமே, 10 நாள் இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் வேற ஒரு விஷயம் நடக்கும், அப்படியே எல்லாம் போயிடும். அப்போ என்னுடைய சர்ச், என்னுடைய சீக்கிங் எங்க இருக்கு? கண்டினியூஸா ஹாப்பினஸ்ல இருக்கு, பீஸ்ல இருக்கு, மன நிம்மதி வேணும். ஹிடன் வந்து செக்யூர்டா இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கு. இந்த 3 தான் என்ன கண்டினியூஸா நான் வந்து தேடிட்டு இருக்கேன். பட் எங்க தேடுறேன்? எங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கேன். ஒன்ன நீ தெரிஞ்சுக்கோ, நீ என்ன பீஸ்ன்னு சொல்றியோ, எதை செக்யூரிட்டின்னு சொல்றியோ, எதை ஹாப்பினஸ் சொல்றியோ, எதை பர்மனன்ட் சொல்றியோ, இது எல்லாத்துக்கும் சினானிமஸா ஒரு வேர்டு இருக்கு. என்னது? அகம், ஐ ஆம். அப்போ நான் இந்த பாடி மைண்ட் நீ வச்சுட்டு இருக்கே, அப்படி வச்சு பார்த்தேன்னா அப்படியா? அந்த நான்கிற வேர்டுக்கு உண்மையான அர்த்தம், மேலான மீனிங் நீ தெரிஞ்சுட்டேன்னா, அப்போ நீ என்னெல்லாம் தேடின்னு இருக்கியோ அது நீயாகவே இருக்கன்னு நீ புரிஞ்சுப்ப. இதுதான் பிரம்ம ஞான ஔஷதம். வேற என்ன மந்திரத்தை நீ படிச்சாலும் இது பண்ணாலும் அதெல்லாம் ஔஷதம் ஆகுமா? ஆகாது அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகம் 62. நகச்சதி வினாபானம் வியாதிரௌஷத சப்ததः வினா பரோக்ஷானுபவம் பிரம்ம சப்தைர்ன முச்யதே. ந கச்சதி வினாபானம் வியாதிரௌஷத சப்ததः வினா பரோக்ஷானுபவம் பிரம்ம சப்தைர்ன முச்யதே. அப்போ அதே விஷயத்தை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்றார். பிரம்ம சப்தைஹி. ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ கோல்டு, காஃப், என்ன ஃபீவர் அந்த மாதிரி வந்துருத்து வச்சுக்கோங்களேன். ஜுரம் வந்துருத்து. ஜுரம் வந்தா என்ன பண்ணுவோம்? மருந்து போட்டுப்போம். இப்போ என்ன, 2 வாட்டி டாக்டர்கிட்ட போனேன்னா அவர் என்ன எழுதி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சு பார்த்து வச்சுருவோம். ஆமாம், இவர்கிட்ட போனால் அந்த டோலோ 650 தான் எழுதி கொடுக்குறாரு. நானே ஒரு டோலோ போட்டுக்கிறேன், வேணா அப்புறம் போய்க்கலாம். அப்போ அந்த டோலோ 650ங்கிற மருந்து எனக்கு தெரியும். டோலோ 650 எல்லாருக்கும் தெரியுமோனா ரொம்ப ஃபேமஸ், பாராசிட்டமால். இப்போ அந்த மருந்தை நான் வந்து டோலோ 650 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 அப்படின்னு ஒரு 1008 தடவை, ஒரு லட்ச தடவை நான் ஜபம் பண்ணினேன்னா ஜுரம் போகுமா? கொஞ்சம் ஜாஸ்தி வேணா ஆகும். கரெக்டா? அது மாதிரி இந்த கிளாஸ்லாம் கேட்டு அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் வந்து இந்த சப்தத்தை திருப்பி இந்த சப்தத்தை அர்த்தத்தை யோசிக்காம இந்த விஷயத்த அப்படியே ஜபம் பண்ணி ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா ந கச்சதி வினாபானம் வியாதின கச்சதி. அந்த மருந்தை வந்து சாப்பிடாம நீ அப்படியே வந்து பேரை மட்டும் சொல்லிட்டு இருந்து, பேரை மட்டும் நீ இது பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு வியாதி போகாது. கரெக்ட்? அதே மாதிரி வினாபானம், மருந்து போட்டுக்காம எனக்கு அந்த வியாதி நிவர்த்தி ஆகாது. அதே மாதிரி பிரம்ம சப்தைஹி ந முச்சதே. ஜஸ்ட் மகா வாக்கியத்தை தத்துவமசி சொல்லியிருக்கு, அகம் பிரம்மாஸ்மி சொல்லியிருக்கு அப்படின்னு திருப்பி அந்த மந்திரத்தை நான் ரிப்பீட் பண்றதுனால மட்டுமே எனக்கு சம்சார நிவர்த்தி ஆகாது, அஜ்ஞான நிவர்த்தி ஆகாது. அப்ப என்னதான் பண்ணணும்? அபரோக்ஷ அனுபவம் வினா. அகம் பிரம்ம அஸ்மி. அகம்னா என்ன? பிரம்மன்னா என்ன? நான் பிரம்மனாக இருக்கேன். தது துவம் அசி. ததுனா என்ன? துவம்னா என்ன? அசினா என்ன? ஒரு விஷயத்தையும் எடுத்து விசாரம் பண்றது சாஸ்திரம். அது என்ன பத்தி சொல்றது? அபரோக்ஷம். அகம் என்ன பத்தி சொல்றது? நான் தான் அந்த பிரம்மன்னு தெளிவா உனக்கு புரியாத மட்டும் நீ வாயில சொல்லலாம்,
கிளிப்புள்ள மாதிரி சொல்லிடலாம். சங்கரர் மண்டலர் மிஸ்ரர்கிட்ட போய் வாத பிச்சை போய் பண்ணி வாதம் பண்ணார். அவாத்து அந்த மண்டலர் மிஸ்ரர் எந்த அளவுக்குன்னா அந்த கிளி கூட வேதம் சொல்லும். அக்னிமீல கீதம் யஜ்ஞத்யா, கிளி குரல்ல வரும், எனக்கு வராது, எல்லாம் சொல்லும். அதுவும் மகா வாக்கியம் சொல்லும், தத்துவமசி 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 சொல்லும். ஓ, தத்துவமசி கிளி சொல்றது மோட்சமா? சில நேரம் குழந்தையெல்லாம் கூட்டின்னு வந்தெல்லாம் இந்த கிளாஸ்ல இந்த மந்திரம் தானே சொன்னார் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடும். அது வெறும் லிப் சர்வீஸ் சொல்லுவல்ல, வெறும்னா வாயளவுக்கு ரீப்ரொடக்ஷன் தான் அந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுன்றது. அதோடைய அர்த்தம் என்ன? அதோடைய அர்த்தம் புரியாத மட்டும் உனக்கு மோட்சம் கிடையாது, அஜ்ஞான நிவர்த்தியானது ஏற்படாது. மோட்சம் நாட் பாசிபிள் வினா அபரோக்ஷ அனுபவ பிரம்ம சப்தை ந முச்சதே. அபரோக்ஷம் அப்படின்னா சொன்ன மாதிரி என்னுடைய ரியல் நேச்சரை நான் கிளைம் பண்ணணும். அகம் நான் அப்படின்னா ஓ இதுதான் நான் என்னங்கிற சொல்லுக்கு அர்த்தம், இதுதான் அதை சொல்றது அப்படின்னு ஏற்படணும். கிளியரா? அப்படி பண்ணிட்டோம்னா அசிமுலேட் பண்ணி அது இன்டர்னலைஸ் ஆகணும். அந்த சப்தத்தோட வார்த்தை, சப்தத்தோட அர்த்தம், அந்த வார்த்தையோட அர்த்தம் இதுக்கு எனக்கு இன்டர்னலைஸ் ஆகி ஓஹோஹோ அப்படின்னு புரியணும். அது மட்டும் உனக்கு மோட்சம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? ஹானஸ்டா நம்மள நாமே செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு புரிஞ்சிருக்கா நீ சொல்ல அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது. இந்த ரத்னகிரீஸ்வரர் இறங்கி வந்தாருன்னா கூட சொல்ல முடியாது. உனக்கு மட்டும் ஹானஸ்டா உனக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சரியா? 63 அக்ருத்வா திருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்வமாத்மனஹ பிரம்ம சப்தைர்குதோ முக்திஹ உக்தி மாத்ரः பலைர்நணாம் அக்ருத்வா திருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்வமாத்மனஹ பிரம்ம சப்தைः குதோ முக்திஹ உக்தி மாத்ரः பலைர்நணாம். உக்தி மாத்ரைஹி பிரம்ம சப்தைஹி குதஹ முக்திஹி. அதை தான் சொல்றார். நீ மெடிடேட் பண்ணியோ திருப்பி திருப்பி ஜபம் பண்ணதுனாலையோ அந்த பிரம்ம சப்தத்தை, சாஸ்திரத்தோடைய மகா வாக்கியத்தை சொல்ல 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 உனக்கு எப்படிப்பா முக்தி கிடைக்கும்? கரெக்ட். ஆனா சப்தத்தை தெரிஞ்சுண்டு வேர்டை தெரிஞ்சுண்டு வேர்டை ரிப்பீட் பண்றதுனால மனப்பாடம் பண்றதுனால மோட்சம் கிடையாது. அந்த வேர்டை ரிசீவ் பண்ணி வேர்டோட சேர்ந்து அந்த அர்த்தத்தையும் தெரிஞ்சுண்டு அந்த அர்த்தம் என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுக்கிறதுனால மோட்சம். மைக், போன், சேர் அப்படின்னு சொன்னா வேர்டு கேட்கறது, சப்தத்துடைய அர்த்தமும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஏற்படுறது. கஜபூஜா இப்படியே கிளாஸ் கஜபூஜா கஜபூஜா கச்சபச்ச கச்சமச்சு கச்சபச்சா அப்படியே 1 hour பேசினா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு எழுந்து போயிடுவேல். இதை நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்லலாம், அவ்வளோ உங்களுக்கு டேலண்ட் இருக்கலாம். பட் என்ன பிரயோஜனம்? சொல்ல வருது புரியுறது இல்ல. அதனால என்ன, அப்போ சப்தம் வேர்ட் எப்படி இருக்கு? உனக்கு அறிவு கொடுக்கக்கூடிய மீன்ஸாக இருக்கு, சாதனமா இருக்கு. சப்தத்தோடைய அர்த்தம் எப்படி இருக்கு? எண்ட், சாத்தியமா இருக்கு. அதை தான் ஞானம்னு சொல்றோம். அப்போ நிறைய இந்த 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 சப்தங்கள்லாம் ஜபம்லாம் பண்ணினோம் வச்சுக்கோங்களேன், அர்த்தமே தெரிய வேண்டாம். அர்த்தம் தெரியாம ஜபம் நிறைய பண்ணினோம்னா என்ன, சித்திலாம் ஏற்படும், பவர் வரும், சக்தி வரும். கரெக்ட். எவ்வளவோ விஷயம்லாம் இருக்கு. தண்ணி மேல நடக்கலாம், டக்குன்னு மாயமா மறைஞ்சிடலாம். நீங்க ஓலா புக் பண்ணவே வேண்டாம், டக் அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவேன். கரெக்டா 7 மணிக்கு கிளம்பினா போதும், வீட்டிலேருந்து 7 மணிக்கு இங்க வந்துருவேல்.
அப்படிலாம் சித்திலாம் இருக்கு, மாயமா மறையர், அதெல்லாம் சொல்லி கொடுங்கல்ல அப்படின்னா அதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு மந்திர சித்தி ஆவர்த்தி பண்ண 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 அதுக்கான பவர்லாம் நிறைய கிடைக்கும். எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி அதை யூஸ் பண்ண 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 குறைஞ்சுட்டே வரும். திருப்பி திருப்பி அதை பண்ணணும். அதுவும் அழிவுக்குட்பட்டது. இட் வில் ஆல்சோ ரெடியூஸ். அப்போ ஞானமும் அப்படி ஏதாவது கிடைச்சிருமா? அந்த சித்திலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு பெரிய மகான் தன்னுடைய காலம் முடியறதுன்னா அப்படி தொட்டு ஸ்பரிச தீட்சை இருக்கு, நயன தீட்சை இருக்கு, இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். அந்த பவர்லாம் நமக்கு வரும். அது மாதிரி குரு சுவாமி நீங்க நன்னா படிங்கோ, நீங்க நன்னா சாஸ்திரத்தை புரிஞ்சுருக்கோ, அந்த ஞானத்தை அப்படியே எங்களை தொட்டு கொட்டு அப்படியே பார்த்து உங்களை கண்ணால பார்த்து, அதுவும் கடை கண்ணால பார்க்கறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அப்படி பார்த்துட்டு அந்த அப்படியே எங்களுக்கு கிடைச்சிருத்துன்னா என்ன இருக்கணும், அதை மட்டும் பண்ண முடியாது, நீ தான் பண்ணி ஆகணும். ஏன்? இது உன்னை பத்தி சொல்றது, உன்னை பத்தி தப்பா நீ புரிஞ்சுட்டு இருக்க. அந்த மிஸ்கன்செப்ஷனை நீ தான் எடுக்கணும். அந்த மிஸ்கன்செப்ஷன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ சாஸ்திரம், பிரகரண கந்தம், பிரஸ்தானத்திரம் எல்லாம் இருக்கு. நீ அதை கேட்டு 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 ஓஹோஹோ நான் அப்படின்னு என்னை பத்தி தப்பா நினைச்சுட்டு இருக்கேன், ஐ எம் சோ சாரி, ஐ எம் த சோ அண்ட் சோன்னு தெளிவா புரிஞ்சுடுவேன். கரெக்ட்? அதனால நீ தான் இதை பண்ணி ஆகணும். உக்தி மாத்திர பலைஹி. உக்தி மாத்திரானா அப்படின்னா சும்மா அந்த விஷயத்த கோட் பண்றதுனால, அந்த உபநிஷத்து இப்படி சொல்றது, இந்த உபநிஷத்து இப்படி சொல்றது அப்படின்னு ஜஸ்ட் கொட்டேஷன்ஸ் மட்டும் பண்ணினேன்னா அது பிரயோஜனப்படாது. அந்த விஷயத்தோடைய அர்த்தம் என்ன, அதோடைய சாஸ்திரம் சொல்றக்கூடிய அந்த பூர்ணஹா அகம்ங்கிற விஷயத்த நான் ஓன பண்ணணும், என்னுடைய விஷயம் ஆகணும். அகம் பூர்ணஹா அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணணும். உபனிஷத் சொல்றது நான் பூர்ணனா, நான் நித்யா, இதெல்லாம் உங்களுடைய நம்மளை பத்தின லட்சணத்தை சொல்றது. லட்சணம்னா அந்த லட்சணம் இல்லை, நம்மளுடைய நேச்சரை பத்தி சாஸ்திரம் டிக்ளேர் பண்றது. கரெக்ட்? சாஸ்திரம் டிக்ளேர் பண்றது, சாஸ்திரம் டிக்ளேர் பண்றது, சாஸ்திரம் சொல்றது அப்படின்னே வச்சிருந்தோம் அப்படின்னா அது உனக்கு சப்தம். நீ வெறும்னா என்ன சொல்றதோ அதை தான் கோட் பண்ற. இங்க எப்படி இருக்கணும், நான் புரிஞ்சுட்டு நான் சொல்லணும். அகம் அப்படின்னா நான் பகவான். ஹிரண்யகசிப மாதிரி சொல்றது இல்ல, நான் தான் பகவான், ஓம் நமோ நாராயண சொல்லாத, அப்படி இல்லை. ஃபுல் ஞானத்தினால இத சொல்றது. அப்படி ஆத்மனஹா தத்துவம். எது ஃபேக்ட்? அகம் அகம் பூர்ணஹா, என்னுடைய உண்மையான நேச்சர் என்னது? ஆத்மனஹா தத்துவஹா, நான் அந்த ஆத்மா, இந்த ஆத்மா தான் சத்தியம். சத்தியம் அப்படின்னா அப்சல்யூட் ரியாலிட்டி, அதுதான் சத். சத் சத் அப்படின்னு இருக்கு. எது இருக்கோ, எது எட்டர்னலோ, எல்லா காலத்திலையும் எது இருக்கோ. இந்த உடம்பு எப்படி இருக்கு? எல்லா காலத்திலையும் இருக்கா? மனசு எல்லா காலத்திலும் இருக்கா? மனசு எங்க இல்ல? நீங்க தூங்கினதே இல்லையா ராத்திரிலாம்? நீங்க தூங்கினேன்னு சொன்னேன்னா அங்க மனசு கிடையாதுன்னு அர்த்தம். சரியாவே தூங்கவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது சொன்னோம்னா மனசு அப்படியே ஆக்டிவா இருந்திருக்குன்னு அர்த்தம் ராத்திரி முழுக்க. கரெக்ட்? அப்போ நீ நல்ல தூக்கத்துல நீ தூங்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கனவு காணும் போதே தெரியாது. கனவுல என்ன இருக்கு? மனசு மட்டும் ஆக்டிவா இருக்கு. உன் மனசை நீ அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க. அந்த நேரத்துல கனவுன்னு சொன்னேன்னா மனசு தவிர ஒன்றும் கிடையாது. அங்க இருக்கிற கல்லு, மண்ணு, சேரு, கோவிலு, காரு, பஸ் எல்லாம் உன்னுடைய தாட் தான். புரியுறது இல்லையா? அப்போ இந்த உடம்பு மனசு எப்படி இருக்கு? ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லை. ஆத்மா எப்படிப்பட்டது? எது சத்தியம் அப்படின்னா திரிகாலே அபி திஷ்டதி, எல்லா காலத்திலையும் எது இருக்கோ அது மட்டும் இல்ல, எதனால் எல்லாவற்றுக்கும் இருப்பானது ஏற்படுறதோ. ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா என்ன, திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸிஸ்டன்ட், அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். கரெக்ட்? அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும். புரியுறதா? அதுதான் சத் அப்படின்னு சொல்றோம். அல்லது இந்த உலகம் இருக்குன்னு சொன்னேன்னா இந்த உலகம் இருக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு? அது சத் வஸ்து,
அது பிரம்ம, அது சத்தியம், அது ஆத்மா. கரெக்ட்? பானை இல்லையோ? சரி, கழுத்துல நகை போட்டிருக்கேன், ஆர்னமெண்ட், செயின் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கணும்? செயின் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன்னா, செயின் இருக்குன்னு சொன்னேன்னா, எது இருந்தா செயின் இருக்கும்? அலை. என்னது? ஜலம் இருக்கணும். அப்போ செயினுங்கிற கான்டெக்ட்ல கோல்டு சத்தியம், அலங்கிற கான்டெக்ட்ல ஜலம் சத்தியம், பானைன்னு சொன்னேன்னா களிமண்ணு சத்தியம். அதே மாதிரி ஜீவா, ஈஸ்வரா, ஜெகத் அப்படின்னு சொன்னேன்னா எது சத்தியம்? ஆத்மா, பிரம்ம, அகம் சத்தியம். புரிஞ்சது இல்லையா? அதுதான் ஆத்ம தத்துவதா, ஆத்ம சத்தியத்துவ நிச்சயா. அப்போ வேதாந்தத்துடைய சாரம் என்னது? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா. சரியா? இதுதான் மொத்தமா படிக்கவே போறோம். வாழ்க்கை முழுக்க இந்த ஒரு வரியை தான் படிப்போம். கரெக்ட்? அப்போ அந்த பிரம்மன் அதுதான் ஆத்ம தத்துவதா. இது பிரம்மன் எப்படி இருக்கு? ஆத்மா எப்படி இருக்குன்னா மொத்த உலகத்துக்கு இது ஆதாரமாக, அதிஷ்டானமாக, சச்சித் ஆத்மாவாக இருக்கு. சன்மாத்திர கரணோபசம்ஹரந்தோ யோபூத் சுஷுப்த புமான். உன்னுடைய ஆழ்ந்த தூக்க நிலையிலையும், டீப் ஸ்லீப்லையும், மனசு கிடையாது, உடம்பு கிடையாது. ஆனா நீ எழுந்தவன என்ன சொல்ற? நன்னா தூங்கினே. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லெஸ் டைத்தையும் ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். நத்திங்னஸ் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தப்பு அந்த ஸ்டேட்மெண்ட். யாருமே இல்லை, நத்திங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்சர் இருந்தாகணும். கரெக்ட்? அப்படி அந்த ஆத்ம சைத்தன்யம் திரிகாலே அபி திஷ்டதி, ஆத்மா சத்தியம். அப்போ ஆத்மா சத்தியம் அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கு? கரெக்ட்? நேச்சுரலா ஆத்மானா அதான் சத்தியம். அப்படின்னா இந்த உலகம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எப்படி களிமண்ண பானைன்னு சொல்றியோ, தங்கத்தை செயின்னு சொல்றியோ, அதே தங்கத்தை மூக்குத்தி, காதுத்தோடு, ஒட்டியானம், சூடாமணி எல்லாமே ஒரே தங்கம்தான். அதை எப்படி நீ விதவிதமா சொல்றியோ, அதே மாதிரி ஒரே பிரம்மனை, ஒரே ஆத்மாவை இந்த உலகம், அந்த உலகத்துல அது இருக்கு, இது இருக்கு, ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம் அப்படின்னு இந்த பஞ்சபூதமா பிரிக்கிற. அதுல இருந்து நான் ஒருத்தன் இருக்கேன், இந்த கல்லு மண் ஒண்ணு இருக்கு, செடி இருக்கு, இந்த உடம்பு இருக்கு, மனசு இருக்கு. கரெக்ட்? ஆனா எப்படி செயினுக்கு தங்கம் சத்தியமோ, இந்த உலகம், இந்த உடம்பு, மனசுக்கு எது சத்தியம்? ஆத்மா பிரம்மன் சத்தியம். அப்ப தங்கம் இல்லைன்னா செயின் இருக்க முடியாது. அப்ப செயின் தங்கத்தை சார்ந்து இருக்குன்னு சொல்லலாம்ல, பானை களிமண்ணை சார்ந்து இருக்குன்னு சொல்லலாம்ல. சோ பானை, செயின் டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். கரெக்ட்? தங்கம், களிமண்ணு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லலாம் இல்லையா? இது அந்த எக்ஸாம்பிள் கான்டெக்ட்ல. அதே மாதிரி இந்த ஜீவ, ஈஸ்வரா, ஜெகத், இந்த மொத்த உலகத்துக்கு, உலகம் எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு? டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு. எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? பிரம்மனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கு? அப்போ அகம் சத்தியம், ஜெகத் மித்யா. எப்படி ஒரே விஷயத்த நீ பானைன்னு சொல்றியோ, களிமண்ணுன்னு சொல்றியோ, ஒரு விஷயத்தை தான் நீ குறிக்கிற. செயின், கோல்டு, ஒரே விஷயத்தை தான் நீ குறிக்கிற. வேவ் சொல்ற, ஜலம், சமுத்திரம் சொல்ற, வாட்டர் தான் நீ குறிக்கிற. அதே மாதிரி நீ வேர்ல்டுன்னு சொன்னாலும், பிரம்மன்னு சொன்னாலும், நான் சொன்னாலும் ஒரே விஷயம்தான். அப்போ எது டிபெண்டா இருக்கோ அது நாட் ரியலி ரியல் அல்லது அன்ரியல். அது ஒரு சொல்லுவல்ல, மொத்த சோத்துல ஒரு அது இல்ல, மொத்த இதுல பூஷ்ணிக்காய் ஒழிச்சேன் அப்படிம்பால, ஒரு 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 பருக்கைக்கு
ஒரு ஒரு ஊசியில மொத்த பூஷணிக்காவே ஒழிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஒரு பழமொழி. டக்குன்னு ஞாபகம் வரல. சரி, உங்களுக்கு இவ்வளோ முன்னாடி கொத்துக்கள் மாதிரி இருக்கு, சேர் இருக்கு, வீடு இருக்கு, ஓன் ஹவுஸ் வேற, இஎம்ஐ வேற கட்டின்னு இருக்கேன். அன்றியலுங்கிற மொத்த உலகத்தை பிசிக்கலா யோசிச்சிடக்கூடாது. இன்டெலெக்சுவலா என்ன புரிஞ்சுக்கணும்? எப்படி வேவ் அன்றியலோ, எப்படி பானை அன்றியலோ, எப்படி செயின் அன்றியலோ, என்ன வேர்ல்டு அன்றியல். அப்ப வேர்ல்டு என்னது? பானை என்னது? செயின் என்னது? வெறும்ன வேர்ட்ஸ், சும்மா ஒரு வார்த்தை. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படிங்கிறது உபநிஷத். எந்த பரமாத்மா தேடின்னு இருக்கியோ, உன்னுடைய ரியல் நேச்சர் ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கியோ, அதை தான் நீ பார்க்கற, அதுதான் இருக்கு. அதை வேற வேற பேர்ல நீ குறிக்கிற. அதனால அகம் சத்தியம் ஜெகன் மித்யா. எதுக்கு இதை சொல்றோம்? திருஷ்ய விலயம். திருஷ்ய விலயம். ஆத்மனஹா தத்துவத்தா அப்படின்னா ஆத்மா சத்தியம். திருஷ்ய விலயம் அப்படின்னா ஜகத் மித்யா இதி அர்த்தா. எதெல்லாம் எனக்கு அனுபவத்துல இருக்கோ அதெல்லாம் எப்படி இருக்கு? சீமிங்லி ரியல். எப்படி? திரும்பி நீங்க எக்ஸாம்பிளுக்கு போகணும். எக்ஸாம்பிள் வச்சு இதை நீங்க காக்னிட்டிவா புரிஞ்சுக்கூடிய விஷயம். பிசிக்கலா எதுவுமே டிசப்பியர் ஆகாது. புரியுதோ? இது நாலேஜ். இது எப்படி நீ செயினை ஒரு வார்த்தையா யூஸ் பண்ணி, தங்கத்தை ஒரு வார்த்தையா யூஸ் பண்ணி செயின்னு சொல்றியோ, என்ன ஆத்மா பிரம்மனை தான் நீ உலகம்னு ஒரு வார்த்தையா யூஸ் பண்ற அப்படி நீ புரிஞ்சுக்கோ. அதனால நீ ஜகத்துன்னு சொல்றது அதுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், ஜகத்துன்னு வேர்ல்டுன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. வேர்ல்டுல எல்லாம் எடுத்துட்டேன்னா என்னது? வேர்டு. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். அப்போ இந்த டெஸ்க் சொல்லும் போது எதை சொல்றேன்? நானு உட்டு தான் நான் சொல்றேன். கரெக்டா? அதனால டெஸ்க்ங்கிறது என்னதப்போ? வெறும்ன வார்த்தை, வேர்டு. அதுக்குன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. சப்ஸ்டன்ஸ் என்னது? டெஸ்க் கான்டெக்ட்ல உட். அதே மாதிரி நீ வேர்ல்டுன்னு சொல்றியே, இந்த ஜீவா அப்படின்னு சொல்றியே, இதெல்லாம் என்னது? வெறும்ன வேர்ட்ஸ். இதோடைய சப்ஸ்டன்ஸ், இதோடைய சத்தியம் என்னது? பிரம்மன் ஆத்மா அகம். புரியுறதா? இதை நீ புரிஞ்சுக்கணும். இப்படி அகம் சத்தியம் ஜெகன் மித்யான்னு புரிஞ்சுக்கிறதுனால, அல்லது ஆத்மனஹ தத்வதஹ திருஷ்யா திருஷ்ய விலயம், இதை நீ தெரிஞ்சுக்காத மட்டும் அப்படி சொல்ற. இந்த விஷயத்தை, இந்த கன்க்ளூஷனை நீ தெரிஞ்சுக்காத மட்டும் உனக்கு இருக்கக்கூடிய எமோஷனல், இன்டலெக்சுவல், பிசிக்கல் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்? நான் இந்த பிசிக்கல் பர்சனாலிட்டி, நான் இந்த எமோஷனல் பர்சனாலிட்டி, நான் இந்த இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டிங்கிற அந்த நோஷன் கண்டினியூ ஆகும். அகம் சத்தியம் ஜெகன் மித்யான்னு புரியறதுனால என்ன பிரயோஜனம்? என்னெல்லாம் நான் நோஷன் என்னை பத்தி வச்சிருந்தேனோ எல்லாமே அந்த ஞானத்தினால இந்த அஜ்ஞானம் டெமாலிஷ் ஆகிறது. இன்டலெக்சுவலி டெமாலிஷ்னா அப்படியே எல்லாம் ஒடிஞ்சு விழுந்துரும், வேர்ல்டே போயிடும். எதுவுமே பிசிக்கலா நீங்க யோசிக்க கூடாது. சம்சாரம் இன்டர்னல் ப்ராப்ளம், ஞானம் இன்டர்னல் சொல்யூஷன், மோக்ஷம் ஆல்சோ இன்டர்னல் சொல்யூஷன். கிளியரா? அப்படி அக்ருத்வா திருஷ்ய விலயம். இப்படி இந்த ஜகத்தை நீ வெறும்ன ஒரு தோற்றம், சீமிங்லி லியர்னு புரிஞ்சுக்காத மட்டும் இந்த உலகம் உண்மையா இருந்ததுன்னா, உன்னை சுத்தி இருக்கிறவா எல்லாருமே அவ்வளோ உண்மையா இருப்பா. அவளுடைய பிஹேவியர் அவ்வளோ உண்மையா இருக்கும். அவ பிஹேவியர்ல இருந்து ஏற்படக்கூடிய கொஞ்சம் சுகம், நிறைய துக்கம் அவ்வளோ உண்மையா இருக்கும். அப்போ நீ இருக்கக்கூடிய சம்சாரம் ஆல்வேஸ் ரியல். ஆனா எது ரியாலிட்டி? எது ரியாலிட்டி? நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லா திருஷ்யமும் ரியலி நாட் ரியல். ஒன்லி வாச்சாரம்பணம் வேர்டு சீமிங்லி ரியல்.
யாரு என்ன ரியல், எது ரியாலிட்டி? ஆக்சுவலி நான் தான் ரியல். அப்படியா சொல்றேன்? இப்ப கூட பேக் பெயின் இருக்கே, திரும்பி வந்துட்ட பாரு உடம்பு மனசுக்கு. நாங்கிற சொல்லுக்கு இப்ப என்ன அர்த்தம்? நாங்கிற சொல்லுக்கு இப்ப என்ன அர்த்தம்? இல்ல, எப்பவுமே ஒரே அர்த்தம் தான், ஆத்மா. அந்த திருஷ்டியில, அந்த ஞானத்துல மிச்சதெல்லாம் என்மேல் டிபெண்டா இருக்கு. அதனால சர்வம் மித்யா அகம் ஆத்மா ஏவ சத்தியம் அகிருத்வா திருஷ்ய விலயம். இது உனக்கு தெரியாத மட்டும், அக்ஞாத்வா சத்தியமாத்மனஹா, இது தெரியாத மட்டும் இந்த பிரம்ம சப்தம் உனக்கு உக்தி மாத்திர. இந்த பிரம்ம சப்தத்தை எவ்வளவுதான் நீ சொன்னாலும் அதோடைய பலம் உனக்கு ஏற்படாது, மோட்சம் ஏற்படாது. 64 அதே விஷயத்தை அக்ருத்வா சஸ்த்ரு சம்ஹாரம் அகத்வா கில பூஷ்ரியம் ராஜாஹமிதி சப்தாத் ந ராஜா பவிதுமர்ஹதி அக்ருத்வா சஸ்த்ரு சம்ஹாரம் அகத்வா கில பூஷ்ரியம் ராஜாஹமிதி சப்தான்ன ந ராஜா பவிதுமர்ஹதி. இதே விஷயத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். சரியா? அப்போ நான் அந்த பிரம்மன்னு கிளைம் பண்ணாத மட்டும், இந்த ஞானம் என்னால அடைய முடியாத மட்டும், அல்லது நான் தான் சோ அண்ட் சோ அப்படின்னு ரியலைசேஷன் ஆகார மட்டும் இந்த சம்சாரம் பந்தமானது கண்டினியூ ஆகும். என்னதான் நான் அதை பத்தி ரிப்பீட் பண்ணாலும், ஜபம் பண்ணாலும், அதை வாயில சொன்னாலும் அதோடைய பிரயோஜனம் எனக்கு கொடுக்காது. எப்படி இருக்கணுமா? உபனிஷத் மந்திரம் மாதிரி, அகம் ரிக்ஷஸ்யரேரிவா கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவா ஊர்த்வ பவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி. ஞானி இது திரிசங்கோர்வாச்ச அப்படிங்கிறது. ஞானி என்ன பண்றானா, நான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், நான் தான் சர்வம் அப்படின்னு தன்னை நிஜமாவே கிளைம் பண்றான். அப்படி ஆகாத மட்டும் உனக்கு அக்ருத்வா, உனக்கு பந்தத்திலிருந்து முக்தி கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். சப்போஸ் அக்ருத்வா சஸ்திர சம்ஹாரம், ஒரு ராஜ்யத்துல ராஜா எதிரி கிட்ட தோத்து போயிட்டா வச்சுக்கோங்க, எல்லா ராஜ்யமும் அந்த இன்னொருத்தர் அந்த இதுக்கு போயிடும், யார் ஆக்குபை பண்றாரோ அவளுக்கு போயிடும். அப்போ இந்த ராஜா என்ன பண்ணணும்? தான் ராஜான்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு, நான் ராஜா, நான் ராஜா, நான் ராஜா அப்படின்னு எங்க போய், எவ்வளவு காட்டுல போய், எவ்வளவு ஊர்ல போய் சொன்னாலும் யாராவது ஏத்துப்பாளோ ராஜான்னு? ராஜாவா இருந்த, இப்பதான் இல்லையே. கரெக்ட்? அப்போ அக்ருத்வா சத்ரு சம்ஹாரம், நீ திரும்பியும் அந்த சத்ருவை நீ ப்ரிப்பேர் பண்ணி, ரெடி பண்ணி, பிளான் பண்ணி, என்ன எவன் ஒன்னு ஆக்கிரமிச்சானோ அவனை நீ திரும்பி அடிச்சு அந்த ராஜ்யத்தை, எல்லா சத்ருவ சம்ஹாரம் பண்ணி அந்த ராஜ்யத்தை மீட்டேன்னா நீ ராஜா. அது பண்ணாத மட்டும் நான் ராஜா, 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 நான் ராஜா எவ்வளவு பேர்கிட்ட சொன்னாலும் நீ ராஜா கிடையாது. ராஜானா சாம்ராஜ்யம் உங்ககிட்ட இருக்கணும், நீ ராஜ்யத்தை ஆளணும். கரெக்டா? அந்த உதாரணத்தை கொடுத்து என்ன சொல்றாருன்னா, ராஜாகமிதி சப்தான்னஹ ந ராஜா பவித்துமர்ஹதி. ராஜா ராஜா சொன்னா கூட அவன் ராஜாவை ஆக முடியாது. அந்த சத்ருவை சம்ஹாரம் பண்ணி, என்ன சத்ரு இங்க உதாரணத்தை நல்லா கேட்டுட்டோம். என்ன சத்ரு? என்னுடைய அஜ்ஞானங்கிற சத்ருவை ஞானத்தினால ஒழுங்கா படிச்சு அதை நீக்கிறதுனால நான் அந்த சத்ரு சம்ஹாரம் பண்ணி என்னுடைய உண்மையான நேச்சரை நான் கிளைம் பண்றதுனாலயே அகம் ஆத்ம சைத்தன்யா. அப்ப நான் அந்த விஷயத்தை புரிஞ்சுன்னு நான் ரியலைஸ் பண்ணணும், வெறும் வாய்ஸ் லிப்ல மட்டும் இல்லாம. அப்படி அகம் பிரம்ம நித்திய முக்தா அப்படின்னு வர்பலா அதை சொல்லாம, இந்த அஜ்ஞானம் தான் சம்சாரம், அது ஒரு நோஷன், அது இந்த ஞானத்தினால நீங்கிறதுனால, அகம் என்னுடைய நேச்சரை நான் கிளைம் பண்றதுனால மட்டுமே
என்ன ஆகிறது? எப்படி ராஜா ராஜாவாகிறானோ, நான் யாரோ உண்மையாக நான் ஆகிறேன். அது மட்டும் எப்படி இருக்கேன்னா லிமிட்டடா இருக்கேன். ஐ எம் த சோ அண்ட் சோ, ஐ எம் திஸ் பாடி, ஐ எம் திஸ் இடியட், ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பேன். இதான் என்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேளோ, திஸ் இஸ் மை ப்ராப்ளம். ஏய், ஆத்மாக்கு ஏதுடா ப்ராப்ளம்? புரியுது இல்லையா? இதுதான் ப்ராப்ளம், இதுதான் நான் பண்றேன், இதுதான் என்கிட்ட இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்ககிட்ட நீங்க சந்தோஷமா இருப்பேன். அதுதான் இங்க அழகா ராஜா உதாரணத்தை சொல்லி, எப்படி ராஜா சத்ருவை சம்ஹாரம் பண்ணி சாம்ராஜ்யத்தை ஆளறது மூலியமாவே அவன் ராஜாவாகிறானோ, என்னுடைய அஜ்ஞானத்தை நான் நீக்கி அகம் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையா அறிவு அடையறதுனால மட்டுமே இந்த ஞானமானது ஏற்பட்டு பந்தத்திலேருந்து முக்தி அடைகிறோம். அடுத்த ஸ்லோகம் 65. ஆப்தோக்திம் கனனம் தரோபகிலாதிஹி ஆப்தோதிம் கனனம் ததோபரிஷிலாதிஹி உத்கர்ஷனம் ஸ்வீகிருதிம் நிக்ஷேபஸ் சமபேக்ஷதே நஹி பஹிஹ. शब्दैस्तु निर्गच्छति तद्वद्ब्रह्मविदोपदेशमननम् ध्यानादिभिर्लभ्यते माया कार्यतिरोहितं स्वममलम् तत्वं न दुर्युक्तिभिः. आपोक्तिं कननं ततोपरिशिलादिः उत्कर्षणं स्वीकृतिम् निक्षेपः समपेक्षते नहि बहिः. शब्दैस्तु निर्गच्छति तद्वद्ब्रह्मविदोपदेशमनन ध्यानादिभिर्लभ्यते माया कार्यतिरोहितं स्वममलम् तत्वं न दुर्युक्तिभिः. சரி, நான் தான் கிளைம் பண்ணணும், என்னை பற்றின அறிவை முழுசாக நான் அடையணும், என்ன இது என்னுடைய லட்சியமாக வச்சுட்டு நானே இந்த விஷயத்த அதுக்கான எஃபர்ட் போட்டு நானே எல்லாம் பண்ணி ஆகணும். எல்லாம் கிளியராக இருக்கு. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், கேள்வி வருமா வரலையா? இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சூப்பரா சொல்றேன். சரியா? அப்போ இப்ப நேரம் இது எத்தனாவது ஸ்லோகம்? 65வது ஸ்லோகம். இந்த 64 ஸ்லோகத்துல என்ன, எப்படி ஒரு மனுஷனானவன், சராசரி மனுஷனானவன் என்ன தனக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ சக்தி இருக்கோ என்ன இன்டலெக்சுவலி என்ன, அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி இந்த ஞானத்துக்கான என்ன தகுதி வேணுமோ அதை அடைஞ்சு இந்த ஞானத்துக்கு ப்ராப்பரா குரு கிட்ட உபதேசம் வாங்கி இந்த ஞானத்தை அடையணும். இதை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு வேற வேற விதமா பண்றோம் என்ன, அதோடைய சைடு பை சைடா எப்படி இந்த ஞானத்தை கேட்கணும், எப்படி எந்த மாதிரி எச்சரிக்கையில இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணணும். அது மட்டும் இல்லாம இது ஆப்ஜெக்டிவா புக்கிஷா இதை வச்சுக்காம இதை என்னுடைய நாலேஜா ஏத்துட்டு நான் இந்த விஷயத்தை கிளைம் பண்ணி என்னுடைய ரியல் நேச்சரை நான் தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணணும்? கரெக்ட். அப்போ இந்த ஞானத்துக்கான தகுதி எது கொடுக்கறதுன்னா, சித்தஸ்ய சுத்தையே கர்ம. என்னுடைய ரெகுலர் என்னுடைய டியூட்டி, என்னுடைய கர்மா இருக்கு.
கரெக்ட்? என்னுடைய டியூட்டிகள் என்னெல்லாம், என்னுடைய ஆசிரமத்துல என்னெல்லாம் நான் ஹஸ்பண்டாக, ஒய்ஃபாக, பாட்டியாக, தாத்தாவாக, மதராக என்னெல்லாம் ஆஃபீஸில் என்ன டியூட்டியோ எல்லா டியூட்டியும் தார்மீகமாக ஃபஸ்ட்டு இருக்கணும். எங்கேயுமே அதர்மம் இருக்கக்கூடாது, நிஷித்த கர்மா இருக்கக்கூடாது, காமிய கர்மா கூட இருக்கலாம். அதாவது ஒரு ஒரு இந்த உடம்பு மனசுக்கு எனக்கு ஒரு வேணும்னு கூட அந்த கர்மாவை பண்ணலாமே தவிர அதர்மமாக இருக்கக்கூடாது. நம்பர் 1. அப்படி தர்மமாக நம்ம பண்ண 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 ஃபர்ஸ்ட் லெவல் எங்கே மெச்சூர் ஆகும் அப்படின்னா, இந்த சாஸ்திரத்தை கேட்க 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 எப்படி புரியும் அப்படின்னா, ஓஹோ இந்த கர்மாவுடைய பர்பஸ் வந்து நான் அடையக்கூடிய சந்தோஷம் கிடையாது, இந்த கர்மாவுடைய பர்பஸ் வந்து என்ன தகுதிப்படுத்திக்கிறதுக்கு அப்படின்னு புரியும். எதுக்கு நான் தகுதிப்படுத்திக்கணும்னா இதுதான் மனுஷ ஜென்மாவோட லட்சியம்னு தெரியும். அப்படி தெரிஞ்சு அந்த கர்மா, அதே டியூட்டி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? உங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும், அது வேணும், இது வேணும்னு மட்டும் பண்ணாம இந்த லட்சியத்துக்காக நான் இந்த என்னுடைய டியூட்டியை நான் பண்றேன் அப்படின்னு புரியச்சு அது என்ன ஆகிறது? நிஷ்காமிய கர்மம் ஆகிறது, செல்ஃப்லெஸ் ஆகிறது. சரியா? அப்படி பண்றக்கூடிய கர்மா வந்து கர்ம யோகம் ஆகிறது. சரியா? நான் இந்த கர்மா பண்றேன், அந்த பகவான் எனக்கு கர்ம பலத்தை கொடுக்குறான், இந்த கர்மனால எனக்கு அந்த கர்ண சுத்தி ஏற்படுறது, அது வந்து எனக்கு மோட்சத்துக்கு தகுதியை கொடுக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாத்தையும் பண்ண 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 அதே கர்மமானது யோகமா மெச்சூர் ஆகிறது. அதுதான் கர்ம யோகம்னு சொல்றோம். அந்த கர்ம யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா பஞ்ச மகா யஜ்ஞம்னு வேதம் கொடுக்கிறது. என்ன பஞ்ச மகா யஜ்ஞம்? ஒரு கிரகஸ்தனானவன் என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்ச மகா யஜ்ஞம் பண்ணணும். என்னது? தேவ யஜ்ஞம். ஃபர்ஸ்ட் வந்து தேவ யஜ்ஞம். காத்தாலேருந்து சாயந்தரம் மட்டும் பகவானுடைய சிந்தனையில எல்லா காரியமும் பண்ணணும். பகவானே இது உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு அந்த கர்மாவை பண்ணணும். பகவானே இதை நல்லபடியா எடுத்து இந்த ரிசல்ட் ரொம்ப சந்தோஷம். அப்படி நீ பகவானுக்கு அர்ப்பணமா பண்ண 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 அது தேவ யஜ்ஞம் ஆகிறது. அதுக்கப்புறம் என்னது? இதிகாசம், புராணம், பாராயணம், இந்த மாதிரி கிளாஸ் கேட்டுறது, இந்த மாதிரி உபனிஷத் கேட்கறது, என்ன இதை பத்தி தெரிஞ்சுட்டு ஞானத்தை அடைஞ்சு இதை பண்றதுக்கு பேரு நமக்கு இதெல்லாம் ரிஷி கொடுத்துருக்கா, நம்மளுடைய ரிஷி பரம்பரை, ரிஷி யஜ்ஞம். 3வது இப்போ மாலைய பட்சம் நடக்கிறது. என்ன பண்றோம்? எல்லாரையும் வர சொல்லி அவளுக்கு நம்மளுடைய கிராட்டிடியூடை தெரிவிக்கிறோம். யஜ்ஞம்னா கிராட்டிடியூட், கரெக்ட்? அது பித்ரு யஜ்ஞம் ஆகிறது. 4வது மனுஷ யஜ்ஞம். வாங்கோ வாங்கோ வாங்கோ, ரொம்ப சந்தோஷம், வாங்கோ, அன்னதானம் பண்றோம். எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு வெத்தலை பாக்க கொடுக்க போறோம். அதுல கிஃப்ட் வேற கொடுப்போம். நீங்க என்ன கிஃப்ட் வச்சிருக்கீங்க? அதே நான் கொடுக்க வேண்டாம், நான் இது பண்றேன். ஒரு வருஷம் ஒன்னொன்னு திங்க் பண்ணுவோம். புரியுறதா? கிவிங் கல்ச்சர் நேச்சுரலா இருக்கு சனாதன தர்மத்துல. புரியுறதா? அப்போ அதிதி தேவோ பவா, அதிதியே நமக்கு ஈஸ்வரன். அது என்ன ஆகிறது? மனுஷ யஜ்ஞம். பரோபகாரம் பண்றோம், மனுஷ யஜ்ஞம், கரெக்ட்? அப்புறம் காக்காய்க்கு சாதம் போடுறது, என்ன ஒரு செடிக்கு தண்ணி விடுறது, நம்மளை தவிர ஒரு ஜீவனானது நம்மளால போஷிக்கப்படுறது, கரெக்ட்? நாய் வளர்க்குறா, பூனை வளர்க்குறா, அந்த காலத்துல பசு வச்சுட்டு இருந்தா, இது எல்லாம் என்னது? பூத யஜ்ஞம். இதையெல்லாம் கண்டினியூஸா நீங்க பண்ணிட்டு வந்தேன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கர்மயோக பிரதானமா இருக்கும். இது எனக்கு பரிபூர்ணமா அந்த கர்ண சுத்தியை கொடுத்து ஞானத்துக்கான யோகிதாவை பரிபூர்ணமா கொடுக்கறது. சரியா? இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா சங்கரர் இங்க இதை சொல்லல. இதை நம்மெல்லாம் இதுல வந்து இருக்கோம் தெரிஞ்சுட்டு சங்கரர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல இந்த ஞானம் அடையறதுக்கு அந்த ஞான யோகம், ஞானத்துக்கான டைரக்ட் சாதனா என்னங்கிறத வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஞானத்துக்கான டைரக்ட் சாதனை என்னது? ஞான யோகம் என்னது அப்படின்னா நீங்க தான் சொல்லணும். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசம். அந்த ஸ்டேஜில் எல்லாம் குழந்தை எல்லாம் டிராமா போடும், பார்த்துருக்கேல்ல? டீச்சரை பார்த்துட்டே இருக்கும். நடுவில் வந்து அப்படின்னா டீச்சர் எடுத்து கொடுத்தோடனே கண்டினியூ ஆகும். ஞான யோகம்னா எல்லாரும் அப்படியே பார்த்துங்க. ஸ்ரவணம் சொன்னோன்னே ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். அது டக்குன்னு சொல்லிட்டு சரி, கரெக்டு தான். அப்போ இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை வந்து இந்த ஸ்லோகத்துல அழகா வந்து ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்றார். என்ன உதாரணம்? சும்மா பார்க்கலாமே.
போர்ச்சே நவராத்திரி வேற. என்ன நவராத்திரியில முதல் 3 நாள் யாரு? துர்கா. 2வது 3 நாள் லக்ஷ்மி. லக்ஷ்மி ரொம்ப கொஞ்சம் பர்சனலா அந்த 3 நாள் மட்டும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணுவோம். இந்த கிளாஸ்லாம் கேட்டிருக்கேன். இந்த வாட்டி கடைசி 3 நாள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணணும். ஏன்? எல்லாமே நமக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ராவா நீங்க சரஸ்வதிட்ட போடலாம். சரியா? ஏன்னா தனித்தனியா இருக்கிறதுனால. ஏன் இதை சொல்றேன் இப்போ அப்படின்னா, ரொம்ப ஒரு ஏழை ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஒரு லேண்ட் இருக்கு, விவசாயின்னு வச்சுக்கோங்க. விவசாயினா ஏழைன்னு எடுத்து பாவம். நான் அந்த காலத்துல ரொம்ப பணக்காரால இருந்தாவா. ஒரு ஏழை அந்த அந்த பூமியில அவனால ரொம்ப தண்ணியும் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல அவனால. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கான். அதுல என்னெல்லாமோ டெஸ்ட் எல்லாம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்றதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சடனா என்ன சொல்றான், ஒரே பாட்டுல அந்த படத்துல பணக்காரனா இல்லையா, அது மாதிரி, ஏய் உன்னோட லேண்டுல கீழே ஒரு பெரிய புதையல் இருக்கு, மகாலட்சுமி பெரிய புதையல் இருக்கு அப்படின்னு வேலிடா ப்ரூவ் பண்ணி சொல்றான்னு வச்சுப்போமே. அப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதுதான் இங்கேயும் சொல்ற. அப்ப அவன் பணக்கார ஆறதுக்கு அடுத்த அவனுடைய பசியை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அங்க புதையல் இருக்கு, அங்க புதையல் இருக்கு, என்கிட்ட புதையல் இருக்கு, நான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சான் அப்படின்னா பசி தீருமோ? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தோண்டணும். அந்த காலத்துல எப்படி தெரியுமா புதையலை பண்ணி வைப்பா? ஃபர்ஸ்ட் புதையலை வச்சு சுத்தி வர கல் வச்சு 2 பெரிய பெரிய பாம்பு சுத்தி விட்டு அதுக்கப்புறம் மண்ணை போட்டு எல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கணும். சரியா? அப்போ முதல்ல தோண்டணும். கரெக்ட்? ஃபர்ஸ்ட் இருக்குன்னு தெரியணும், அப்புறம் தோண்டணும். அதுக்கப்புறம் இந்த கல் பாம்பு எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீக்கி கடைசியில புதையல் கிடைக்கும். அந்த புதையல் கிடைச்சதுக்கு அப்புறம் நிஜமாவே அவன் பணக்காரன், அவனுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிறது. கரெக்டா? அப்போ 3 ஸ்டெப் இருக்கு. முதல்ல தெரியணும், அவனுக்கு கஷ்டம் நீங்கிறதுக்கு முதல்ல தெரியணும். யாரா கரெக்டா சொல்லணும், சொல்றவால கன்வின்சிங்கா சொல்ல தெரியணும், அதை பூர்ணமா வேலிடா ஏத்துக்கணும். அதெல்லாம் சும்மா கதை விடாத போ, எனக்கு தெரியும் அப்படின்னா அவ்வளவுதான், பக்கத்திலே இருந்து இல்லாம போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் இவன் எஃபர்ட் போட்டு தோண்டணும். தோண்டிட்டு கடைசியா அந்த கல்லு மண்ணு டிஃபிகல்ட் பார்ட் அவ்வளோ டிஃபிகல்ட்டா வச்சிருப்பா, அந்த டேஞ்சர்லாம் எடுத்து கல்லெல்லாம் எடுத்து கடைசியில புதையல் கிடைக்கும். இதை தான் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை, ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்கு பாருங்க, ஆப்தோக்திம் அப்படின்னா ஆப்த வாக்கியம், சொன்னதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஓ அப்படின்னு வேலிடா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கணனம், கணனம் அப்படின்னா தோன்றது. அப்புறம் ததோ பரிசீலாதிகி உத்கர்ஷணம், கடைசியா தோண்டினதுக்கு அப்புறம் தோண்டி தோண்டி வரவே இல்லை, இங்க ஒண்ணும் இல்லை போ அப்படின்னு 9 அடி தோண்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. கடைசியா ஒருத்தன் ஒரே ஒரு அடி தோண்டி டங்குன்னு அவனுக்கு சத்தம் கேட்கும். அப்படி பண்ணாம கிடைக்கிற மட்டும் நன்னா தோண்டி எடுத்து கடைசியா அந்த கல்லு கிடைக்கும். கல்லு மண்ணுலாம் கடைசியா அந்த ஃபுல் ராக்கியா இருக்கும் உள்ளுக்குள்ள. அந்த கல்லு அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்வீகிருதம், அந்த என்னது அந்த புதையலை அவன் எடுத்துக்கிறதுனால அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நீங்கிறது. டைம் ஆயிடுத்து. அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, இப்படி பண்றதுனால எப்படி அவன் தன்னுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றானோ, அதே மாதிரி ஒரு அஞ்ஞானியானவன், ஒரு சாதகனானவன் என்ன தான் படுற கஷ்டத்துக்கு நிவிருத்தி அடையறதுக்கு, சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்கு குரு வாக்கிய உபதேசத்தை ஃபர்ஸ்ட் 100% சொல்றது கரெக்டு. வேதம் சொல்றது, உபனிஷத் சொல்றது, குரு வாக்கியம் அந்த பிரமாணம் தான் சொல்றது அப்படின்னு ஸ்ரவணத்துல ஞானத்தை ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன
என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய மைண்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய இன்டெலெக்டுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வரும். அதை வந்து சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதுக்கு ஃபுல் வேலிடிட்டி கொடுத்து அதை சொல்றதை வச்சுட்டு எல்லா விதமான டவுட்ஸை ரிமூவ் பண்ணணும். கணனம், கணனம், மனனம், சிரவணம், மனனம். கடைசியா இந்த ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன, என்னுடைய ஹேபிச்சுவல்ஸ், பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம், வாசனவா இருக்கு, அது எல்லாமே என்ன திருப்பி திருப்பி என்னுடைய லிமிட்டெட் நோஷனை திருப்பி திருப்பி கொண்டு வரும். ஏன்னா அது ஜென்மாந்திரமா பழகிருக்கேன். அதை ஒண்ணு ஒண்ணா இந்த ஞானத்தை திரும்பி திரும்பி அசிமுலேட் பண்ணி, நீ இந்த சம்சாரி இல்ல, நீ இந்த உடம்பு இல்ல, நீ இந்த மனசு இல்ல, நீ எப்படிப்பட்டவன் பாருன்னு திருப்பி திருப்பி அடைஞ்ச ஞானத்தை திருப்பி திருப்பி கொண்டு வருது நிதித்தியாசனம். அந்த ஞானத்துல நிலைத்து நிற்பது நிதித்தியாசனம். அது ஃபைனல். அப்பதான் உன்னுடைய எமோஷனல் பர்சனாலிட்டி, காம குரோதாதிகள் அதுலேருந்து ஏற்படக்கூடிய கஷ்டம் எல்லாம் நீங்கி அகம் பூர்ணா. அதை வந்து இங்கே டீட்டெயிலா இந்த ஸ்லோகத்துல சொல்றார். முதல்ல உதாரணத்தை பார்த்துட்டோம். இதோடைய ஃபர்தர் எப்படி இதை பண்றது, எப்படி இதை எடுத்துன்னு போறாருங்கிறது வந்து நம்ம நவராத்திரி நல்லா என்ன அம்பாளை நன்னா தியானிச்சு வணங்கி அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.